என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வீக் ஆஃப் அன்றைக்கி ஷூட் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு விலாகாக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேலையெல்லாம் வெளியில் போக வேண்டியது பெண்டிங் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கே வீக் ஆஃப் அன்றைக்கே முடிச்சிட்டோன்னா வீக் டேஸில் ஃப்ரீயாக ஒர்க் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒர்க் முடிச்சிடலான்னு சொல்லி 2 பேருமே வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிடல. அதனால இளநீ கடையில் ஒரு வண்டியை நிறுத்திட்டாரு. இளநீ வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது மீன் கடையில் நிறுத்தி மீன் வாங்கிடலாம் இன்றைக்கி, மீன் செஞ்சு மீன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீன் வாங்கிட்டு அரிசியும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கடைக்கு போயாச்சு. அரிசி தீந்துருச்சு, 2 நாளைக்கு முன்னாடியே தீந்துருச்சு. ஸோ அரிசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேஜி அரிசி வந்து வாங்கிட்டோம். இந்த டைம் கொஞ்சம் நிறைய மீனே வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம், ஒர்க் போகும்போது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் மட்டும் ஃப்ரைக்கும் மீனுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக 2 பாத்திரத்தில் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தனியாக போய் மீன் வாங்க எல்லாம் தெரியாது. இனி நான் அதுக்கெல்லாம் பழகலை. அவர் என் கூட வந்தார்னா அவர் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து நல்லபடியாக வாங்குவார். அதே மாதிரி இந்த டைமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கியாச்சு. சொல்ல மறந்துட்டேன், எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்ல வருஷமாக அமையும்னு நான் நம்புகிறேன். அமையும். கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜியும் உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றவே ஏற்றாதீங்க. ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவான விஷயத்தையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நம்மளுடைய வார்த்தைகளில் தான் நமக்கு பவரே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப 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 பவர் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். யார் கேட்டாலுமே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒவ்வொரு வருஷம் தொடக்கத்துலேயும் நான் ஒரு 10 விஷயம் எனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையுமே ஒரு நோட் பேட்லேயோ ஒரு நோட்லேயோ எழுதி வச்சுப்பேன். ஒவ்வொரு விஷயமா நடக்கும் போதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வருவேன். அது எப்படி எழுதுவேன்னா, எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுத மாட்டேன். இந்த விஷயம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அதை எழுதும் போது அதை பற்றி உணர்ந்து உண்மையாகவே என்கிட்ட அந்த பொருள் இருக்குதுன்னு நான் உணர்வேன். போன வருஷம் நான் எழுதின 10 விஷயத்தில் எனக்கு 6 விஷயம் நடந்துருச்சு. மிச்சம் 4 விஷயம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிலே ஆனாலுமே தரமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஃபாலோ பண்ணுற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு 10 உங்களுக்கு எத்தனை விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரியே உணர்ந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது எல்லாத்தையுமே அதை பற்றி திங்க் பண்ணி நடந்துட்ட மாதிரியே உணருங்க. ஹாப்பியாக இருங்க. நெகட்டிவாக எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. நெகட்டிவாக ஏதாவது நடந்தாலுமே டக்குன்னு அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ எங்காவது ஒரு இடத்துக்கு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கோ எங்காவது காரில் போயிட்டுருக்கீங்கன்னு திங்க் பண்ணிக்கோங்க. காரில் போயிட்டுருக்கும் போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அப்போ வந்து உங்கள் கார் ரொம்ப நேரம் நிற்கிதுன்னா உடனே உங்கள் மைண்ட் என்ன திங்க் பண்ணுன்னா, ஐயோ போகிற வேலை என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் நிற்கிறோமேனு நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவான திங்கிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் நின்றுட்டுருக்கிற டைம் வந்து பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இவ்வளோ நேரம் கிடச்சிருக்கு. இந்த டைமிங்கில் ஏதாவது ஒன்று அவர் கூட ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிக்கு பதிலாக நெகட்டிவான தாட்ஸுக்கு பதிலாக பாசிட்டிவான தாட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொன்னது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. மீனெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பிளாங்காகி நின்றுட்டேன். எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுனே மறந்து போயிடுச்சு எனக்கு. சரி இவக்கிட்ட விட்டால் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, குழம்ப கன்றாவியாக வச்சுருவான்னு சொல்லி அவரே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வீக் ஆஃப்னா எப்போவுமே அவர் தான் சமைப்பார். இந்த டைம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ மீன் குழம்பு அவர் வைக்கவே தெரியாட்டியுமே சரி நம்மளே வச்சிடலான்னு யூடியூப்பை பார்த்து அவர் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வீக் ஆஃப்னா அவர் தான் சமைப்பார். எனக்கு ஹெல்ப் எல்லாம் நல்லாவே பண்ணுவார். ஏன்னா நீங்கள் உடனே நினச்சிக்க கூடாது, பரவாயில்ல இவங்க ஹஸ்பண்ட் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவன் அன்றைக்கி ஒரு நாளாவது என் சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவனாக சமைக்கிறான்.
இன்றைக்கி சார் நல்ல யூடியூப்பை பார்த்து சூப்பராக வைக்க போகிறேங்கிற பேரில் என்னென்னத்தையோ போட்டு கலக்கி என்னென்னத்தையோ பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் மீன் குழம்பு கொஞ்சம் சுமாராக தான் வந்துச்சு, வாயவே திறக்கலை. இதே நான் ஏதாவது சுமாராக செஞ்சுருந்தேன்னா உடனே எப்படி செய்கிற, உனக்கு செய்ய தெரில இப்படி அப்படின்னு எதையாவது ஒன்று நொட்ட சொல்லியிருப்பான். ஆனாலுமே சாப்பிட்ருவான், எதுவுமே சொல்ல மாட்டான். அவ்வளோக்கு ஏதாவது கிண்டல் பண்ணி மட்டும் காமிப்பான், அவ்வளோதான். யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டான். வீக் ஆஃப் டே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும், மற்ற டே எல்லாம் சீக்கிரமாக ஓடிடும். இந்த வீக் ஆஃப் டே வந்து ரொம்பவே பிஸியாக போச்சு எனக்கு. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. மற்ற நேரமெல்லாம் எப்படி போகுதோ இல்லையோ, நம்ம வேலைக்கு போனால் மட்டும் டைமே போகாது. இந்த வீக் ஆஃப் டே அன்றைக்கி மட்டும் எப்படி தான் டைம் போகுதுன்னு தெரியாது. நம்ம தூங்கி மட்டும்தான் எந்திரிச்சிருப்போம். கடகடன்னு அந்த நாளே முடிஞ்சிடும். லீவுனா மட்டும் எப்படி தான் இப்படி முடியுதோ என்னன்னு தெரியாது. எனக்கு சண்டேலாம் லீவு கிடையாது, வீக் ஆஃப் மட்டும்தான். வீக்லி ஒன்ஸ் வந்து லீவ் எடுத்துக்கலாம். அந்த நாள் மட்டும்தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும் நான். இல்லைன்னா அப்படியே பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நாளே வீட்டு வேலை எதுவாக இருந்தாலுமே நான் செஞ்சு முடிச்சிருவேன். அப்போ தான் ஃப்ரீயாக நம்ம ஒர்க்குக்கு போக முடியும். சாப்பாடு, மீன் ஃப்ரை, குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கினா தான் கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். மீன் ஃப்ரை இன்றைக்கி எப்பவும் போல் இல்லாமல் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. சரி, சாப்பாடு போடுறது வந்து ஒரு வீடியோ கிளிப்பாக எடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். என் புருஷனுக்கு அவ்வளோ பசி போல் ஒரு வீடியோ எடுக்க விடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததே அவன் கவனிக்கல. டக்குன்னு தட்டை எடுத்து அப்பாடா சாப்பாடு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். இருடா பறக்கா வெட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தட்டை பிடிங்கி நான் வச்சுட்டேன். அப்புறம் மறுபடியும் குழம்பு ஊற்றுறேன், சீக்கிரமாக குடுடி பசிக்குது எனக்கு, வீடியோலாம் அப்புறம் எடுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு உக்காந்துட்டு இருந்தான். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு இந்த கிளிப்பை பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த வீடியோ எல்லாமே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் இந்த டைமு. பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் குழம்பு வச்சுருந்தான்.